சார் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி சார். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஆலயம் காப்போம் அந்த தலைவர் டிஆர் ரமேஷ் அவர்களோடு நம்ம ஸ்ரீ டிவிலேயே கூட அரசு கையில் ஆலயங்கள்னு நிகழ்ச்சியை நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அது சம்மந்தமான ஒரு கேள்வி தான். இப்போ தை மாதம் கிருத்திகை இன்றைக்கி திருப்போரூரில் கந்தசாமி கோயில் இருக்குது. அது ஏற்கனவே ஒரு டினாமினேஷன் டெம்பிள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதோடைய இன்விடேஷனில் பார்த்திங்கன்னா ஆணையர், துணை ஆணையர், தக்கார், உதவி ஆணையர் இவங்களுடைய பெயரில் தான் இன்விடேஷனே அடிச்சிருக்காங்க. அது ஒரு மடத்திற்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த விழாவை நடத்துகிறாங்க. இது வந்து சட்ட விரோதமானது. ஏன்னா ஒன்று 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பல கோயில்களை வந்து திரும்ப சம்மந்தப்பட்ட ஒரு வேளை தனியார் நிர்வகிக்கிறாங்களோ அவங்கள்ட்டே கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஈஓ வந்து அந்த கோயிலுக்காக நீங்கள் நியமிக்கணும் ஒன்று, அது அறங்காவலரை நியமிக்கணும். இது எதுவுமே செய்யாமல் இவங்க ஒவ்வொரு கோயிலாக அபகரிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை டிஆர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே டிஆர் ரமேஷ் அவர்கள் செய்யக்கூடிய பணி ஒரு மாபெரும் பணி. அவருக்கு இறையொருளால் மட்டுமே அவரை இதை தொடர்ந்து செய்ய முடிகிறது. இதே இந்த திருப்போரூர் கோவிலை பற்றி நம்மளுடைய அரசு கையில் ஆலயத்தில் இதே ஸ்டுடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அந்த திருப்போரூர் மடத்துக்கு ஒரு ஆதீனத்தை நியமிக்கணும். அதுக்குள்ள 1000 சிக்கல். அங்கே ஒரு பாலிடிக்ஸை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியிலையும் அதே நடக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் அது நடக்குது. அந்த திருப்போரூர் மடத்துக்கு சொந்தமான எத்தனையோ 100 ஏக்கர்களுக்கு மேலே 400-500 ஏக்கர்களுக்கு மேலே நிலம் இருக்குது. அந்த நிலத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கபலீகரம் பண்ணி இந்த திராவிட மாடல் ஆட்சியும் சரி, இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சியும் சரி, அவங்க வந்து பங்காளிகள் ஒன்று நான் இருப்பேன் இல்லை நீ இருப்பேன். அது எதுக்கு சொன்னால் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இல்லை. அது வந்து ஒன்று நீ அடித்து ஊர் அடித்து வலையில போடு, இல்லை நான் ஊர் அடித்து வலையில போடுறேன். நம்ம 2 பேர் மட்டும்தான் செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு பையன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற இதில் சித்தாந்தத்தில் இவங்க 2 பேரும் செயல்படுறாங்க. அந்த மாதிரி அங்கே பித்தலாட்டம் பண்ணி அதோட இது என்னென்னா வெளிப்பாடு தான். இப்போ அவரே வந்து அந்த ஈஓவே தாம் பேரில் இன்விடேஷன் அடித்து அவர் ஏதோ கோவிலை அவரே கட்டினா மாதிரியும் அவரே அந்த கோவிலை ஏற்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணி அவரே பிரதிஷ்டை பண்ணி எல்லாமே அவருடைய முழு முயற்சியில் நடந்த மாதிரி கொண்டு வராரு. அந்த ஈஓக்கு நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானே முருகன், எல்லா பயிலும் என் காலில் விழுந்து கும்பிடுங்கடா அப்படின்னு அந்த வேலை எடுத்துகிட்டு வந்து அவர் ஆஃபீஸில் உட்காராம பரவாயில்ல போனா போட்டோம், திருப்பூர் சுப்பிரமணிய சாமி வந்து அந்த மூலவரா இருக்கட்டும், நான் உற்சவர் மாதிரி இருக்கேன், எல்லாரும் என்ன கும்பிடுங்களா அப்படின்னு சொல்லாம இருக்காருங்கிறதுக்கு நீங்களும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருங்க. அவர் பேரும் வேற குமரவேல்னு நினைக்கிறேன். அது எதா இருந்தாலும் சரி, நல்ல வேலை ஜான் பிரிட்டோன்னோ இல்லைன்னா சையத் அகமதுன்னோ இல்லாம குமரவேல்னா இருக்காரு. அதுக்கும் நம்ம வந்து அல்லையா பாபுக்கு நன்றி தெரிவிச்சுப்போம். இவர் வந்து ஒரு எதேச்சதிகாரத்தின் உச்சம். இந்த கோவில் கொள்ளைத்துறை, நான் அறநிலைத்துறைன்னு சொல்றதை விட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த கோவில் கொள்ளைத்துறை வந்து குரங்கு ஆப்பமிச்ச கதை தான் அது. இவங்க உள்ள வரும்போது 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் தான் உள்ள இருக்கணும். பிரச்சனையை தீர்த்துட்டு வெளியில போயிடணும், அதான் அவங்க வேலை. ஆனா இது வந்து இதுக்கு ஆண்டிக்கு மரம் கொடுத்த கதை தான் இது. இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள பூந்து அரிச்சு செல் அரிக்கிற மாதிரி இது ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையா இது செல் அரிச்சு இவங்க உள்ள பூந்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு கோவிலில் இவங்க பிரச்சனையை தீர்த்துட்டு இவங்க வெளில போயிட்டாங்க, அதனால திரும்பி மீண்டும் பழைய மேனேஜ்மெண்ட்டில் தான் அந்த கோவில் இருக்கு அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஊரில் சொல்ல முடியுமா? அதை தாண்டி டிஆர் ரமேஷ் போட்ட இன்னொரு முக்கியமான வழக்கு. அந்த வழக்குக்கு என்னைக்கு தீர்ப்பு வருதோ அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்து அறநிலைத்துறையும் இந்த கோவில் கொள்ளைத்துறையாக செயல்படுகிறதே, இந்த துறை முகமூடி கிழிந்து ஒப்பாரி வைக்கும் நிலைமைக்கு வந்துடும். என்னன்னா 45 கோவிலில் பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலாக இருக்கட்டும், இல்லை இதில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்க ஜம்புகேஸ்வரர் அந்த கோவிலாக இருக்கட்டும், திருவண்ணாமலை கோவில், இந்த மாதிரி 45 கோவிலுக்கு ஈஓ வந்து அதிகாரம் இல்லாமல் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமித்து திருட்டுத்தனமாக, இதெல்லாம் டிஆர் ரமேஷோட பதிவிலேயே நீங்கள் பார்க்கலாம். இது என்னுடைய கருத்து, நான் அவர் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதில் வந்து இவங்க ஆக்கிரமித்து சட்டத்திற்கு புறம்பாக திருட்டுத்தனமாக அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. இதில் அடுத்த கொடுமை என்னன்னு பார்த்தீங்களேன், ஒரு இந்த கோவிலில் ஈஓவாக இருக்கிறவர் இன்னொரு கோவிலுக்கு ஃபிட் பர்சனாக இருப்பார். அந்த கோவிலில் ரங்கநாதர் கோவிலுக்கும் அவர் சமயபுரத்தையும் சமயபுரத்துக்கும் அந்த மாதிரி மாறி மாறி, அதாவது நீங்கள் வந்து ஒன்று ட்ரஸ்டி இருக்கணும் இல்லை ஃபிட் பர்சன் இருக்கணும். அப்படின்னா இந்த கோவிலில் வந்து ஈஓவாக இருக்கிறவர் அடுத்த கோவிலுக்கு ஃபிட் பர்சனாக இருப்பார்.
அந்த கோவிலில் ஈவோவா இருக்கிறவர் வேற ஒரு கோவிலுக்கு ஃபிட் பர்சனாக இருப்பார். இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணியே வாழக்கூடியது. அதில் வந்து டிஆர் ரமேஷ் இன்னொரு பிரேயரும் கோர்ட்டு முன்னாடி வச்சிருக்காரு. எல்லா ஊர்லேயும் கோவிலுக்குள்ளே தான் நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, கோவிலுக்கு வெளியில் ஆஃபீஸை வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு வழக்கை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அதனால இந்த கோவில் கொள்ளைத்துறை தன்னுடைய திருட்டுத்தனங்களை அது விடுன்னு யாராவது நம்பினா அது அவங்களுடைய அறியாமை. புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை அழிக்க முற்படுவது அறிவில்லாத்தனம். அந்த மாதிரி தான் இந்த கோவில் கொள்ளைத்துறை மாறும்னு நினைக்கிறது. அதனால முருகன் கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை கொடுப்பார்.